மாடுலர் கிச்சன் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ப்ராஜெக்டில் ஃபுல் இன்டீரியர் நம்ம பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம மற்ற ஒர்க்கில் போயிட்டுருக்கிறதுனால மாடுலர் கிச்சன் மட்டும் நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற மாடுலர் கிச்சனோட ஃபுல் வியூ. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மாடுலர். நிறைய பேர் செமி மாடலர் பண்ணுவாங்க. நம்ம இதில் செமி மாடலர் பண்ணல, ஃபுல்லுமே மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்கோம். இதில் கிச்சன் ஆக்சசரிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கிச்சன் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் வியூ பார்த்துக்குங்க. இதை வந்து கஸ்டமர் டஸ்ட்டாக கூடாதுங்கிறதுக்காக அவங்க பழைய கிளீனை சுற்றி வச்சுட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி இல்லை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு வியூ நல்லா காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பேண்ட்ரி யூனிட். இது வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, இருந்தாலும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆனதை நம்ம பார்க்கலாம். இது பேண்ட்ரி யூனிட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் வந்து வெளியில் வரும். இதில் வந்து நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து ஷட்டர்லேயே கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, உள்ளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது யூனிட் பேர் வந்து பேண்ட்ரி யூனிட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து அப்படியே வெளியில் வரும். இந்த பேண்ட்ரி யூனிட்டை வந்து எக்கோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பேண்ட்ரி யூனிட்டோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே போயிடும், ஓப்பன் பண்ணும்போது வெளியில் வந்துடும். அது போக இந்த ஷட்டரில் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் முன்னாடியே வந்துட்டு திங்ஸ்லாம் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே எட்டி தேட வேண்டியது, உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையை விட்டு நம்ம தேடணும். இப்போ வந்து முன்னாடியே வந்துட்டதுனால ஈஸியாக நம்ம இங்கே இதை எடுத்துக்க முடியும். க்ளோஸ் பண்ணும்போது அது உள்ளே போகும். இந்த கிச்சன் பொறுத்தவரையில் நம்ம ஃபுல்லி மாடலாக பண்ணியிருக்கிறதுனால இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் மேலே தான் வந்து இந்த கிரானைட் வச்சுருக்கோம். இந்த கிரானைட் வந்து ஒரு 20 mm திக்னஸ் மட்டும்தான். அது கீழே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஸ்டோரேஜில் வரும், உள்ள காங்கிரீட் வராது. இந்த காங்கிரீட் வராமல் பண்ணுறதுனால இதை வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டேபிள் டாப் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாலில் வந்து சுற்றி வர காடி எடுத்துட்டு அந்த காடியில் வந்து இந்த டேபிள் டாப்பை உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம வால்க்கு ஸ்கர்ட்டிங் போடுற மாதிரி இதுலேயும் வந்து ஸ்கர்ட்டிங் போட்டு அதை வந்து இந்த டேபிள் டாப்போட கனெக்ட் பண்ணி இதுலேருந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு தண்ணி நமக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணி இது வந்து லீக்கேஜ் ஆகி அடியில் போகாமல் இருக்கும், உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி இந்த ட்ரெஸ் வந்து நம்ம பீடிங் கொடுத்துருக்கோம். இந்த பீடிங் இருக்காதுன்னா நிறைய பேர் பண்ணுறதில்ல, மாடல் கிச்சனாகவே பீடிங் இல்லாமல் வரும். ஒரு சிலர் வந்து இது மாதிரி கேட்பாங்க, அதாவது பீடிங் வைக்கும்போது தண்ணி வந்து வளைஞ்சு கீழே வராது, இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு போயிடும். அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்தது இதில் வர ஸ்டோரேஜஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாட்டம் ஸ்டோரேஜ் பார்ப்போம். பாட்டம் ஸ்டோரேஜ்னால் என்னென்னா கீழே வர்றது வந்து பாட்டம் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கேண்டம் யூனிட் கொடுத்துருக்கோம். இது வந்து கேண்டம் யூனிட். இது இந்த ரன்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரன்னர்ஸு இதுதான் வந்து டேண்டம் யூனிட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். மாடுலர் கிச்சனாகவே கம்பல்சரி இந்த டேண்டம் யூனிட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஹெட்டிச் பேண்ட் வந்து போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக இதை ஃபோர்ஸாக அடித்தாலும் இது போய் தப்பு நடிக்காது. சாஃப்ட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதில் இது மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் ஆகும். இதான் வந்து டேண்டம் யூனிட். இந்த டேண்டம் யூனிட்டில் கீழே என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாலி பிளேட், அதாவது பிளேட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிற மாதிரி இது கொடுத்துருக்குறோம். இந்த தாலி பிளேட்டு பொறுத்தவரையில் நமக்கு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு ரேக் இருக்கிறதுனால இந்த ரேக் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். இதில் வந்து நம்ம ரேக்ஸில் வந்து பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு இப்படியும் வச்சுக்கலாம். கீழே வந்து தாலி பிளேட் கொடுத்துருக்கோம், மேலே வந்து பேனல் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்னர் யூனிட். இது வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து இதில் போடுவாங்க, அதாவது மேஜிக் கார்னர்னு சொல்லிட்டு 45,000 30,000 அந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ஃபியூச்சரில் ஃபிட்டிங்ஸ் வேணும் நேச்சர் கூட இந்த செல்ஃபை மட்டும் கழட்டிட்டு நம்ம ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணிக்க முடியும். அது வந்து கொடுத்துருக்கோம். பட்
நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் தேவையில்லை. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி. அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணால் நல்லா கார் இருக்கிறதுல இங்கே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் உண்மையிலேயுமே இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கார்னரிங் ஃபிட்டிங் நீங்கள் வச்சிங்கன்னா கூட இந்த கார்னர் இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃபிட்டிங் இதோடையும் முடிஞ்சிடும். இது வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஃபிட்டிங் யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இருக்கிற பொருட்களை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது பொருட்களை நம்ம வச்சு எடுக்க முடியாது. இப்போ நம்ம செல்ஃப் கொடுக்கறதுனால நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து பொருள்களை ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து குக்கர் மாதிரி பெரிய நல்லா பெரிய சைஸ் இருக்குது. திங்ஸ் வந்து இதை வச்சு இது கழுத்திங்கன்னா நம்ம போயிடும். திருப்பி நம்ம ஈஸியாக இதை வெளியே எடுத்துக்கிட்டு இதை வந்து உள்ள வருது. இதில் நல்ல இடம் ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் நிறைய பொருள் வச்சு எடுக்கலாம். இதில் ஃபிட்டிங் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கார்னர் வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எப்போவுமே இந்த கார்னரில் செல்ஃப் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஹோல் சிங்க்கு. இதுன்னு ஃபிட் பண்ணாமல் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு பைப் தான் வரும். அந்த பைப்லேயே வந்து ஹாட் அண்ட் கோல்டு 2 ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருக்கிறதுனால நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய சாமான் நமக்கு உழுவாக நம்ம கழுவணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இந்த டபுள் பவுல் சிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கேரிசல் அப்படிங்கிற பிராண்ட்லையும் எடுத்துருக்கோம். இது வந்து வாட்ஸ் தான். இது வந்து சிங்கோட பாட்டம் ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பவுல் சிங்க் கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து இது நல்லா பெரிய ஸ்டோரேஜாக கிடச்சிருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அடியில் பாருங்கள், நிறைய உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். இதில் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். அதில் இந்த கார்னரில் நம்ம வந்து டஸ்ட்பின் ஹோல்டர் கொடுத்துருக்குறோம். இந்த டஸ்ட்பின் ஹோல்டர் கொடுத்துருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் டிடர்ஜென்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஏன் இங்கே நம்ம டஸ்ட்பின் ஹோல்டர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டாகவே வருது. ஹெட்டிங்ஸில் டஸ்ட்பினே வருது ஃபிட்டிங்ஸோட. நம்ம அதை கொடுத்தோம்னா உங்களுக்கு காலப்போக்கில் அது ரிப்பேர் ஆகிடுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால் நம்ம ஒரு டஸ்ட்பின் ஹோல்டர் கூட கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வேணால் வாங்கி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிட்டே இருக்கலாம். பட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடுங்கிறதுனால லைஃப் டைம் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படியே இருக்கும். அடுத்தது இது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கு அடுத்தது சிம்பிளாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு டிவைடரோடு வரும். மேலேயும் கீழேயும் நீங்கள் நல்லா ஸ்பேசியஸாக நிறைய திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா டேனிங் யூனிட். இதில் வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம டேனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இதில் கீழே ஒரு டேனம் கொடுத்துருக்குறோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு டேனம் கொடுத்துருக்கோம். டேனம் கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜில் நம்ம ஏதாவது ஒரு வைக்கக்கூடிய திங்ஸ் இந்த லாஸ்ட்லேருந்து பொருள் எடுக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து இப்போ இந்த டேனம் கொடுக்குறதுனால இருக்கிறதுனால இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பொருள் நமக்கு இந்த அழகாக வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு சிம்பிளாக வர முடியும். ஸோ நீங்கள் ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா பேண்ட்ரி யூனிட் இது மாதிரி நிறைய காசு மணி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி பொருளை நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக இதுமாதிரி டேனம் யூனிட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் ப்ளோவர். ஆயில் ப்ளோவர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில் லைனாக வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஸ்டவ் வந்து இந்த இடத்துல தான் ஹாப் இந்த இடத்துல தான் வரப்போகுது. இங்கே தான் குக் பண்ண போகிறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆயில் ப்ளோவர் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வச்சுட்டு லைட்டு பக்கத்துலேயே இருக்கும். இதை வந்து வாஸ்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இந்த ஹாபை வந்து இந்த கார்னரில் வச்சுருக்கோம். வாஸ்து தேவையெல்லாம் கன்வீனியன்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா இந்த ஹாப் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுட்டு இந்த ஆயில் ப்ளோவரை ரைட் சைடில் வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம எடுக்கக்கூடிய பொருளை ரைட் சைடில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வாஸ்து கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே கட்லரி யூனிட். இந்த கட்லரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, இந்த நம்ம கரண்டி, அப்புறம் வந்து கத்தி, இந்த மாதிரி நிறைய திங்ஸை வச்சுக்கலாம். இது வந்து பிவிசியோட நம்ம பண்ணியிருக்கோம். பிவிசிங்கிறனால இதை எடுத்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து கட்லரி. இது கீழே வந்து கப் அண்ட் சாசஸ், டம்ளர்ஸு, சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் நீங்கள் இது கூட வச்சுக்கலாம். அழகாக நீங்கள் அடிக்கடி சமையல் பண்ணுறப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். இதில் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் சமைக்கிறதுக்கு வேணுங்கிற கடாய் இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கார்னர் ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம ஒரு சின்ன வேலை நடந்துருக்கு, அதனால் இதை கழட்டி வச்சுருக்கோம். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது ஒரு கார்னர் ஸ்டோரேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து விக்கெட் பேஸ்கெட். இந்த விக்கெட் பேஸ்கெட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டடாக ஒயரில் செஞ்சது. இது வந்து நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதோட லைஃப் வேறு. இது வந்து ஒயருங்கிறதுனால லுக் வைஸ் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும். பட் இது ஒயர் உள்ளே இருக்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து பிரச்சனையும் இல்லை. இது வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இதில் வந்து 3 கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 6 inches, அடுத்து 7 inches, அடுத்து 9 inches 3 கண்டெய்னர் இருக்குது. இதில் வந்து தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி காய்கறிகள் ஏர் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது மறுபடியும் எட்டையும் வந்து கார்னர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக உள்ள இடம் இருக்குது. பெரிய பெரிய பாத்திரங்களாம் வச்சு உள்ள தழுவிங்கன்னா போய்க்கும் மறுபடியும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இது வந்து டேண்டம் யூனிட். இந்த டேண்டம் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல 2 டேண்டம் யூனிட் கொடுத்துருக்கோம். இது வந்து ரைஸ் கண்டெய்னருக்காக இது கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக கண்டெய்னர் வித் வீலோட கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு அதில் வந்து ரைஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரைஸ் நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக அதில் எடுத்துக்க முடியும். சாக்கில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சு தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரியே வந்துடும். அதுக்கு அடுத்தது அப்படியே மேலே போகலாம். கீழே பாட்டம் ஸ்டோரேஜ் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது இது ரெண்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனுக்காக கொடுத்துருக்குறோம். ஓடிஜி மைக்ரோ ஓவன் அவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது இதில் ஃப்யூச்சரில், அதாவது இவங்க இப்போ இன்பில்ட்டாக எதுவும் வாங்கலை, ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் கொடுக்குறதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து 2 ஸ்டோரேஜ் இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு இது ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம ஈஸியாக வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. பர்டிகுலராக இந்த கிச்சன் பொறுத்தவரையில் நமக்கு ஸ்டோருக்குன்னு சொல்லி தனியாக ரூம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லுமே இது எல்லாமே ஸ்டோரேஜ்க்காக தான் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து கிராசரிஸ்லாம் கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுவுமே இந்த சைடு ஃபுல்லுமே ஹோல் திங் நம்ம கிராசரிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்கே ஒரு ஷட்டர் கொடுத்துருக்குறோம். இந்த ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர். இதுவும் வந்து கிராசரிஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் இன்கேஸ் வேணும்னா நம்ம மிக்சி கூட இங்கே வச்சு அப்படியே யூஸ் பண்ணி திருப்பி எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்கோம். ரோலிங் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயின் திங் இந்த ரோலிங் ஷட்டர் எதுக்காக கொடுக்குறோம், ஏன் இங்கேயும் ஷட்டர் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்கேஸ் நம்ம ஒரு ஷட்டரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா திங்ஸ் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு தான் நம்மளால் ஷட்டரை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ ஈஸியாக நகர்த்திக்கலாம். ஏதாவது திங்ஸ் இருந்தாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து ரோலிங் ஷட்டர் தான். இங்கே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டவ் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஈஸியாக எடுத்து நீங்கள் இங்கே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணலாம். சின்ன திங்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா ஓவர் ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து சின்னி அவங்க வந்து கஸ்டமர் வந்து பெஸ்ட்டாக கூட வந்ததுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணி எடுத்து காட்டுறேன். அடுத்தது இது வந்து ஓவர் ஸ்டோரேஜ். இதில் வந்து சின்னதாக நம்ம கிராசரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பேர் ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். தலைக்கு மேலே வர்றது. இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 அடி டாப்பு. இது வந்து 6 அடி கொடுக்கும்போது நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் ஈஸியாக வச்சு எடுக்கிறதுக்கு கை காரணமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையருக்காக கொடுத்தது. வாட்டர் ப்யூரிஃபையர் உள்ள வச்சுட்டு இதை வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஹோல்ஸ் இருக்காங்க. வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து அவுட்லெட் இங்கே கொடுத்தோம்னா அது நல்லா டைம் பைப் போடுறோம். அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவர் ஸ்டோரேஜ்.
இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஓப்பன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல சமைக்கும்போது அவங்க வந்து டைரெக்டாக வந்து கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற இடத்த ப்ளேஸ் பண்ணுறதுக்காக மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜும் நமக்கு ஓல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடிக்கடி பயன்படுத்தாத பொருட்கள்னால் இது வச்சு நம்ம முடிக்கலாம். அடுத்து இங்கே ஒன்று, இது வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இது வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். நம்ம சின்னதாக டிஃபன் சாப்பிடணும்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டூல் போட்டு இப்படி உட்காந்து சாப்பிடலாம். இது கொஞ்சம் வந்து ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ்க்காகவும் இதை வந்து எப்படி எல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லுமே கிரானைட் தான், பேனலிங் கிடையாது. கிரானைட்டே எல் ஷேப்பில் கொடுத்துட்டோம். இதில் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து திங்ஸ் ஏதாவது வச்சுலாம் வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி மொபைல் சார்ஜ் பண்ணால் அது தனியாக பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். மொபைல் சார்ஜ் போட்டு இங்கே வச்சுக்கலாம். மற்றது கிராசரிஸ், அதாவது கப்பன் சார்ஜரு, ஸ்பூன் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபன் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு,